ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் மார்க்கெட். நீங்கள் நம்ம கூட வந்து ரஞ்சித் சார் இருக்கார். அவர்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,000 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23,000 வரை பிரேக் பண்ணிடுச்சு. இன்னும் வேறு மார்க்கெட் ஃபர்தராக டவுன் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தமாதிரி ஒரு சமயத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? இந்த நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியானது. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22,500 நீங்களே சொல்கிறீங்க. அதனால் இன்வெஸ்ட் பண்ண நல்லது. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை லாஸ் ஆகிறத விட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி அது இந்த நேரத்தில். ஒன்று. இன்னொன்று, இந்த இண்டெக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இண்டெக்ஸ்லையும் இடிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்தில். ஓகே சார், இப்போது இண்டெக்ஸ்னால் என்ன, இடிஎஃப்னா என்ன? நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் நம்ம யூஎஸ்கே இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ், சென்செக்ஸ்ன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சட் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்சட் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்னையோட என்ஐவி என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.5% எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அது வந்து என்ஐவியில் குறையும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னா மார்க்கெட் க்ளோசிங் டைமில் தான் தெரியும், அது இண்டெக்ஸ் ஃபண்ட். பட் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் லைவ் மார்க்கெட், லைவாகவே இப்போ மார்க்கெட் இப்போ 500 பாயிண்ட் விழுந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இடிஎஃப்பில் வாங்கலாம். ஓகே. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு 600 பாயிண்ட் விழுந்திருக்குன்னா அப்போ நீங்கள் ஒன்றும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ்க்கும் இடிஎஃப்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் என்னென்னா, ஒன்று, உங்களுக்கு இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இடிஎஃப்ல பண்ண முடியும். வித்தவுட் டிமேட்னா நீங்கள் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில்? மியூச்சுவல் ஃபண்டில் இப்போது நம்ம கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அண்ட் இடிஎஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இண்டெக்ஸ்லேயே நமக்கு சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி டாப் 500 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, ஐடி இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுவுமே நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸு, ஃபார்மா இண்டெக்ஸு, இந்த ஆட்டோ செக்டர் இண்டெக்ஸ், இதெல்லாமே இப்போ ஃபாலோ ஆயிருக்குது. அதுலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ மார்க்கெட் டவுன் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நிறைய இண்டெக்ஸ் நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். ஒன்று. இடிஎஃப்பும் சேம் தான். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் சேம் நிஃப்டி 50 இடிஎஃப், சென்செக்ஸ் இடிஎஃப்லாம் இருக்குது. அதுலேயும் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஓகே சார். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ஃபர்தராக டவுனில் போக அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்க்கணும். கரெக்ட். பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆமாம். ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேர் எஸ்ஐபிஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த எஸ்ஐபி வந்து ஃபர்தராக வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் திரும்பி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது? எஸ்ஐபிஸ் பாஸ் பண்ணுறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா எஸ்ஐபிஸ் இறங்க எவ்வளோ நம்ம அக்யூமுலேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் ஃபியூச்சரில் அதிகமாக கிடைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து லாங் டேர்ம் தான். யாருமே ஷார்ட் டேர்முக்கு உள்ளே வரதே கிடையாது. ஸோ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் குழந்தைக்காக போடுறாங்க, இல்லை அவங்க பிஸ்னஸ்க்காக போடுறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இப்போதைக்கு அக்யூமுலேட் நிறைய பண்ணுறது நல்ல, அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஃபியூச்சரில். ஸோ அப்போ எஸ்ஐபி பாஸ் பண்ணுறது ஒரு நல்ல இது கிடையாது. எஸ்ஐபி பாஸ் பண்ணவே கூடாது, கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஸோ இந்த நேரத்தில் இன்னும் எஸ்ஐபிஸ் நிறைய ஆட் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் இடிஎஃப்ஸ்லையும் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டர் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இங்கேயே இருக்க போகுது கிடையாது, இன்னும் ஏறி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது. நீங்கள் இடிஎஃப் பற்றி சொல்லியிருந்தீங்க. இடிஎஃப்ல எந்த மாதிரி இடிஎஃப்லாம் இருக்குது? இடிஎஃப்ல நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸு, சென்செக்ஸ் இடிஎஃப், ஐடி இடிஎஃப், இதெல்லாமே வந்து நிறைய இடிஎஃப்ஸ் இருக்குது. கோல்டும் சில்வருமே இடிஎஃப்ல இருக்குது. ஓகேங்களா, அதுலேயுமே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார், த்ரூ அந்த கோல்டு சில்வர்லையும்? கண்டிப்பாக. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டாப் பர்ஃபார்மிங் லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா 75% கோல்டு கொடுத்துருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இதை டிமேட்டை பொறுத்த வரைக்கும் டிமேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் கோல்டுன்னு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எஸ்பிஐ கோல்டு ஃபண்டு, ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு, ஆதித்யா பிர்லா கோல்டு ஃபண்டு, இதில் எல்லாமே வந்து நீங்கள் வித்தவுட் டிமேட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஓகே. மினிமம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான். 500 ருபீஸ்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கோல்டில் சில்வரில் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனிஸில் 500 ருபீஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த நேரத்தில் என்ன கோல்டு இப்போ ஃபாலோ ஆகிருக்கு இல்லைங்களா, அதனால அது நல்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து மார்க்கெட்டுமே ஃபாலோ ஆகிருக்கு, கோல்டுமே ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது, எவ்வளோ வந்து நான் வந்து ஃபண்ட்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, எவ்வளோ வந்து கோல்டில் போடுறது, எவ்வளோ வந்து இடிஎஃப்ல போடுறது? ஓகே. இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மேஜர் போர்ஷன் இடிஎஃப்ல போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு இடிஎஃப் வந்து லைவ் மார்க்கெட். லைவ் மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்யூமுலேட் நீங்கள் அதிகமாக பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதே இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் மார்க்கெட் முடியும் போது என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்ஏவி. பட் இடிஎஃப் அப்படி கிடையாது. லைவ் மார்க்கெட்ன்றதுனால இப்போ மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட இப்போ நீங்கள் வாங்கலாம். பட் 3 o'clock மேலே ரெக்கவரி ஆச்சுன்னா அப்போ உங்களால் வாங்க முடியாதுன்னா வாங்கலாம். பட் உங்களுக்கு டவுன்ஃபாலில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா. பட் இண்டெக்ஸ் அப்படி கிடையாது. டவுன்ஃபாலாக அப்போ க்ளோசிங் மார்க்கெட் என்ன இருக்கோ அதுதான் என்ன. ஓகே. அதனால இடிஎஃப்ல ஒரு மேஜர் போர்ஷன் ஆட் பண்ணுறது பெட்டர் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் நிறைய ஒரு சம் ஆஃப் ஒரு 25% ஆட் பண்ணுறது நல்லது. கோல்டுமே 25% ஆட் பண்ணுறது இந்த நேரத்தில் நல்லது. ஸோ கோல்டுமே வந்து இடிஎஃப்பும் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டும் இருக்குது. டிமேட் இல்லாதவங்க தாராளமாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 50% வந்து இடிஎஃப்லையும், 25 வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் 25 வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது பண்ணுறது நல்லது. தாராளமாக பண்ணலாம். ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து எனக்கு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.